வணக்கம்ங்க. பாலக் தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரையில் ரொம்பவும் சத்து நிறையா இருக்குது. இது வந்து கால்சியம் நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பாலக் தால் தான் பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி இல்லை சாதம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கீரையை வந்து நான் வேக வைக்கலை, ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சி. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் அடிக்கடி சளி, இது கிளைமேட் சரியில்லாததுனால சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு நான் வதக்கி எடுத்துட்டேன். வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவும் போடலை. அப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதோட அந்த கீரையை இதில் போட்டுக்கணும். வேறு எந்த மசாலா தூளும் நான் இதில் சேர்க்கவே இல்லை. வெறும் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பூண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. கீரையும் அப்புறம் வேக வச்ச தனியாக வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன், அந்த தாலையும் இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் கீரை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கீரை அரைச்சிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கலரு லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் தான் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கணும். ஏன்னா பாசிப்பருப்பும் குளிர்ச்சிங்கிறதுனால தான் நான் கீரையை வதக்கிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். வேக வச்ச கீரையை நம்ம இதில் இந்த தாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இறக்கணும்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்திக்கு பண்ணினேன், சாதத்துக்கும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு அடிக்கடி கீரைகளை எல்லா கீரைகளையும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களும் சாப்பிட்டு பழகுவாங்க. இப்போ இருக்கிற பசங்க வந்து கீரையை நம்ம முன்ன மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. இவ்வளோ தான் டால் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிட்டு சப்பாத்திக்கு பரிமாறி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஓரளவுக்கு கெட்டிப்பதம் வந்தால் போதும். நான் பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டான சப்பாத்திக்கும் இந்த டாலுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.